சாதாரண சம்பவங்கள் எப்படி காலத்தின் சக்கரத்தையே புரட்டி போடும் பெரும் மர்மங்களாக மாறுகின்றன என்பது மனித அறிவுக்கு எட்டாத ஒரு புதிர். அந்த ஏப்ரல் மாதத்தின் கொளுத்தும் வெயிலில் காணாமல் போன ஒரு ஷாம்பூ பாட்டிலும் சிந்திய சில துளி குளிர்பானமும் நேரத்தையே முடக்கிப் போடும் என்று அந்த இளைஞர்கள் அப்போது கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். அன்றைய நாள் ஒரு விசித்திரமான சூழலுக்குள் அவர்களை இழுத்து செல்லப் போகிறது என்பதற்கான முதல் புள்ளி அப்போதுதான் வைக்கப்பட்டது. அது ஆகஸ்ட் 19, 2005. மதுரை அழகுலிங்கம் கல்லூரி வளாகம் முழுவதும் சூரியன் தனது கோர தாண்டவத்தை வெறித்தனமாக ஆடிக்கொண்டிருந்தது. கான்கிரீட் கட்டிடங்களிலிருந்து அனல் காற்று தகித்து வீசியது. அந்த பழைய கலைத்துறை கட்டிடத்தின் ஒரு சிறிய தூசு படிந்த அறைக்குள் 2 வெவ்வேறு குழுக்கள் ஒருவித புழுக்கமான பதற்றத்துடன் தங்களை அடைத்துக் கொண்டிருந்தன. ஒன்று அறிவியல் மன்றம், மற்றொன்று லென்ஸ் அண்ட் லைட் புகைப்பட மன்றம். அறிவியல் மன்றத்தைச் சேர்ந்த கார்த்திக், நிர்மல், கண்ணன், கோகுல் மற்றும் கிஷோர் ஆகிய 5 இளைஞர்களுக்கும் அந்த கொடூரமான வெயில் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. அவர்கள் அந்த மதிய நேரத்தில் கல்லூரி மைதானத்தில் வெறித்தனமாக கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அணிந்திருந்த உடைகள் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் வியர்வையில் நனைந்து பிசுபிசுத்து உடலோடு ஒட்டியிருந்தன. கார்த்திக் பந்தை வேகமாக வீச அதை கிஷோர் ஓங்கி அடிக்க பந்து புழுதியை கிளப்பிக் கொண்டு காற்றில் பறந்தது. அந்த அணியின் ஃபீல்டர் வேறு யாருமல்ல, பல்கலைக்கழக வளாகத்தில் சுற்றித் திரியும் கட்டை என்ற தெருநாய்தான். பந்து உருண்டு வரும்போதெல்லாம் அதை கவ்விக்கொண்டு ஓடுவதை வழக்கமாக வைத்திருந்தது கட்டை. இன்றும் அது பந்தை கவ்விக்கொண்டு ஓட, டே கட்ட நில்லுடா என்று கண்ணனும் கோகுலும் மூச்சு வாங்க பின்னாலேயே துரத்தினார்கள். இந்த களைப்பரங்கள் அனைத்திலும் கார்த்திக், நிர்மல், கண்ணன் உள்ளிட்ட அந்த நண்பர்களின் இளமை துடிப்பும் அந்த சுட்டெரிக்கும் கோடைக்காலத்தின் அப்பட்டமான உற்சாகமும் அங்கே நிரம்பியிருந்தன. மைதானத்தின் ஒரு ஓரத்தில் சற்று நிழல் தரும் மரத்தடியில் நின்று கொண்டு இந்த வேடிக்கைகளை எல்லாம் தங்கள் கேமராவில் சுறுசுறுப்பாக பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் புகைப்பட மன்றத்தைச் சேர்ந்த மாணவிகளான ஹரிணியும் யாமினியும். கேமராவின் லென்ஸை லாவகமாக சரி செய்தபடியே நின்ற ஹரிணி, இந்த வெயிலில் இவர்களுக்கு எப்படித்தான் இப்படி ஓட முடிகிறதோ என்று வியப்புடன் கேட்டாள். அவளுக்கு பின்னால் நின்றிருந்த யாமினி கேமராவின் வழியே அந்த இளைஞர்களின் இளமைக்கால முட்டாள்தனங்களை படம் பிடித்தபடி லேசாக புன்னகைத்தாள். வெயிலின் உக்கிரத்தால் மனிதர்களின் முகத்தில் ஏற்படும் அயர்ச்சியையும் அதையும் தாண்டி அவர்கள் வெளிப்படுத்தும் தன்னிச்சையான உணர்வுகளையும் மிக துல்லியமாக பதிவு செய்வதுதான் ஹரிணி மற்றும் யாமினியின் நோக்கமாக இருந்தது. கேமராவின் கிளிக் சத்தங்கள் அந்த மைதானத்தின் புழுதியோடு கலந்து காற்றில் கரைந்தன. நீண்ட நேர விளையாட்டுக்குப் பிறகு உடல் முழுவதும் வழிந்தோடும் வியர்வையோடு அந்த 5 இளைஞர்களும் தங்கள் விடுதியை நோக்கி கிளம்பினார்கள். குளிர்ந்த நீரில் குளித்து இந்த வெப்பத்தை தணிக்க வேண்டும் என்பது மட்டுமே கார்த்திக், நிர்மல், கண்ணன், கோகுல் மற்றும் கிஷோர் ஆகியோரின் ஒரே சிந்தனையாக இருந்தது. அந்த பழைய விடுதியின் குளியல் அறைகள் இருள் சூழ்ந்து குளிர்ந்த தரையுடன் ஒருவித அமைதியில் ஆழ்ந்திருந்தன. குழாயிலிருந்து சொட்டும் நீரின் சத்தம் மட்டுமே அங்கே எதிரொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அன்றைய நாளின் முதல் பூகம்பம் அங்கேதான் வெடித்தது. திடீரென அந்த ஈரப்பதம் நிறைந்த குளியலறை சுவர்களை அதிர வைக்கும்படி ஒரு பெரும் கத்தல் கேட்டது. அது நிர்மலின் குரல். நிர்மல் மற்றவர்களை விட தனது தோற்றத்தின் மீதும் அழகின் மீதும் அதீத அக்கறை கொண்டவன். குறிப்பாக தனது தலைமுடியை அவன் ஒரு பொக்கிஷமாகவே பாதுகாத்து வந்தான். யாருடாது, எவன்டா எடுத்தது என்று நிர்மல் ஆத்திரத்தில் கத்த, கார்த்திக், கண்ணன் உள்ளிட்ட மற்ற இளைஞர்கள் பதறிப்போய் அங்கே ஓடி வந்தார்கள். நிர்மலின் முகத்தில் கோபமும் குழப்பமும் சரிசமமாக குடிகொண்டிருந்தன. அவன் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்த வெளிநாட்டிலிருந்து வரவழைத்த அந்த விலையுயர்ந்த மொராக்கன் ஆர்கன் ஆயில் ஷாம்பூ பாட்டில் காணாமல் போனது. தனது கேசத்தின் ஆரோக்கியத்திற்கு அந்த பிரத்யேகமான ஷாம்பூ மட்டுமே ஏற்றது என்று அவன் மற்றவர்களிடம் பல முறை பெருமையாக கூறியிருக்கிறான். இப்போது அந்த இடம் காலியாக இருந்தது. டே, உண்மைய சொல்லுங்க, உங்களில் எவனோ ஒருத்தந்தான் வேணும்னே என் ஷாம்புவை எடுத்திருக்கீங்க என்று நிர்மல் மற்ற 4 பேரையும் நோக்கி குற்றச்சாட்டுகளை வீசினான். கார்த்திக், கண்ணன், கோகுல் மற்றும் கிஷோர் ஆகிய 4வரும் ஒருவரையொருவர் குழப்பத்துடன் பார்த்து கொண்டார்கள். நிர்மலின் அந்த விலையுயர்ந்த பொருளை திருட இந்த அறிவியல் மன்றத்தை இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் என்று அவன் முழுமையாக நம்பினான். ஆனால் அந்த ஷாம்பு பாட்டில் காணாமல் போனது ஒரு சாதாரண திருட்டு அல்ல என்பதையோ, அது மாபெரும் கால சுழற்சியின் ஒரு சிறிய ஆரம்பம் மட்டுமே என்பதையோ அவர்கள் அப்போது துளியும் உணர்ந்திருக்கவில்லை.
அந்த இருண்ட குளியலறையில் விழுந்த அந்த முதல் சந்தேகம் அவர்களை எப்பேற்பட்ட ஒரு விசித்திரமான வலைக்குள் தள்ளப்போகிறது என்பது காலம் மட்டுமே அறிந்த ரகசியம். விடுதி குளியலறையில் நிர்மலின் ஷாம்பு காணாமல் போனது முதல் அதிர்ச்சி என்றால், அதற்கான பரபரப்பு அடங்குவதற்கு முன்பே அடுத்த பேரிடர் அவர்கள் கிளப் அறைக்குள் மறைத்திருந்தது. கார்த்திக், நிர்மல், கண்ணன், கோகுல் மற்றும் கிஷோர் ஆகிய அந்த நண்பர்கள் அனைவரும் மீண்டும் கிளப் அறைக்கு திரும்பியபோது அங்கே வெப்பம் ஒரு கொடூர மிருகம் போல அவர்களை விழுங்க காத்திருந்தது. முந்தைய நாள் குளியலறையில் நடந்த ஷாம்பு திருட்டு விவகாரம் குறித்து ஒரு முடிவுக்கு வராமலேயே அனைவரும் கோபத்திலும் வியர்வையிலும் பிசுபிசுத்துக் கொண்டிருந்தனர். அறையின் உள்ளே அனல் காற்று தகித்தது. சுவர்களுக்குள் வெப்பம் உறிஞ்சப்பட்டு அது ஒரு சிறிய அடுப்பறை போல அந்த அறையை மாற்றியிருந்தது. இந்த கொடும் வெப்பத்தில் கூட கார்த்திக் ஒரு சிறிய கனவை சுமந்து திரிந்தான். அன்று பக்கத்து திரையாரத்தில் வெளிவர இருக்கும் ஒரு பழைய சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படத்தின் மறு வெளியீட்டுக்கு புகைப்பட மன்றத்தை சேர்ந்த ஹரிணியை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் அவனது கனவு. கார்த்திக்கின் கைகள் படபடத்தன. ஹரிணியின் மீதான தனது ஈர்ப்பை வெளிக்காட்டவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் கார்த்திக் தடுமாறினான். ஹரிணியின் பார்வை தன்மீது படும்போதெல்லாம் அவன் ஒருவித கூச்சத்துடன் தலை குனிந்து கொண்டான். அவள் அருகே வந்ததும் கார்த்திக்கின் நாக்கு உலர்ந்தது. ஹரிணி, ஒரு பழைய அறிவியல் படம் மறுபடியும் திரையிடுறாங்க, வர்றியா என்று அவன் மிக அனாயசமாக பேசுவது போல பாசாங்கம் செய்தான். ஆனால் அவனது குரலில் வெளிப்பட்ட தடுமாற்றமும் வியர்வை துளிகளும் அவன் பதற்றத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்தின. ஹரிணி அதை கவனித்தாளா இல்லையா என்று தெரியவில்லை. அவள் ஒரு புன்னகையுடன் அவனது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். சரியாக அதே நேரத்தில் அறிவியல் புனைக்கதை மன்றத்தின் அறைக்குள் விபரீதம் நிகழ்ந்தது. நிர்மலின் ஷாம்பு காணாமல் போன கோபம் இன்னும் தணியாமல் இருந்தது. அப்போது யாரோ ஒருவர் சத்தமாக சிரிக்க அந்த சத்தம் நிர்மலை கோபப்படுத்தியது. சிரிப்பு வேறையா? என் ஷாம்பு போனது உனக்கெல்லாம் காமெடியா இருக்கா என்று நிர்மல் ஆவேசத்தில் கத்தினான். மற்ற நண்பர்கள் நிர்மலை சமாதானப்படுத்த முயன்றனர். இந்த அமளி துமளங்களின் நடுவில் யாரோ ஒரு நண்பன் செய்த ஒரு சிறு கேலிக்கு நிர்மல் ஆக்கிரமோஷமாக பதிலடி கொடுக்க முயன்றான். ஒரு கணம் நிலை தடுமாறிய நிர்மல் கையில் வைத்திருந்த பவண்டோ குளிர்பான போட்டிலை தவறுதலாக தட்டிவிட்டான். கரு நீல நிறம் நிறைந்த அந்த பவண்டோ பாட்டில் தரையில் விழுந்து டம் என்று ஒரு சத்தத்துடன் உருண்டது. அதன் உள்ளே இருந்த திக்கான திராட்சை சுவை கொண்ட அந்த குளிர்பானம் பீச்சி அடித்தது. அது நேரடியாக பாய்ந்து சென்றது, சரியாக அந்த அறையில் இருந்த ஒரே ஒரு குளிர்சாதன பெட்டி ரிமோட் கண்ட்ரோலின் மீது. டே என்று கார்த்திக் அலற மற்றவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். ரிமோட்டின் பொத்தான்கள் முழுவதும் பவண்டோ குளிர்பானத்தால் நனைந்து பிசுபிசுத்து ஒட்டி கொண்டன. நிர்மல் தலையில் கையை வைத்து, ஐயோ என்னடா பண்ணிட்டேன் என்று புலம்பினான். அந்த கொடூரமான மதுரை வெயிலில் அந்த சிறிய ரிமோட் கண்ட்ரோல் செயலிழந்து போனது என்பது அவர்களுக்கு கிடைத்த ஒரு மரண தண்டனை போன்று இருந்தது. இனி அந்த அறை அனல்கக்கும் ஒரு கொடூர சிறையாக மாறப்போவது உறுதி. செயலிழந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டு அவர்கள் அனைவரும் தங்கள் மன்ற ஆலோசகர் பேராசிரியர் பசுமலையை சந்திக்க விரைந்தனர். பசு சார் என்ற செல்ல பெயரில் மாணவர்களால் அழைக்கப்பட்ட அந்த பேராசிரியர் கடந்த 40 வருடங்களாக ஐன்ஸ்டைனின் கால பெருவெளி கோட்பாடுகளை ஆராய்ச்சி செய்வதிலேயே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து வந்தார். ஆனால் துறை தலைவராக பதவி உயர்வு பெறாமலேயே அவர் தன் வாழ்க்கையை கழித்தார். இன்னும் என்னடா இதெல்லாம், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் வருவீங்க என்று மாணவர்களை பார்த்ததும் சோர்வுடனே ஆரம்பிப்பார். இளைஞர்களின் முகத்தில் தெரிந்த பதற்றத்தை பார்த்த பசு சார் மெதுவாக ரிமோட் கண்ட்ரோலை வாங்கினார். குளிர்பானத்தால் பிசுபிசுத்து இருந்த அதன் பொத்தான்களை தனது விரல்களால் லேசாக அழுத்தி பார்த்தார். ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது அவரிடம். ஒண்ணுமே வேலை செய்யலையே, இதை இனிமே ஒன்னும் பண்ண முடியாது என்று அவர் வெறுமனே தலையாட்டினார். அவர்களது கடைசி நம்பிக்கையும் சிதைந்து போனது. அந்த அறைக்கு இனிமேல் குளிர்சாதன வசதி கிடைக்காது என்பது உறுதியானது. அடுத்த நாள் காலை அறிவியல் மன்றத்தின் அறை ஒரு நெருப்புச் சூளை போல் இருந்தது. சுவர் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் அந்த அனல் காற்றுடன் கலந்து காற்றில் மிதந்தது. மாணவர்கள் அனைவரும் வியர்வையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் புகைப்பட மன்றத்தின் இருண்ட அறைக்குள் ஹரிணி தனது சக தோழி யாமினியுடன் சேர்ந்து கிரிக்கெட் போட்டியின் படங்களை மேம்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தாள். சிகப்பு விளக்கொளியில் குளித்திருந்த அந்த அறையில் ரசாயனங்களின் தனித்துவமான வாசனைகள் நிறைந்திருந்தன. ஒவ்வொரு புகைப்படச் சுருளையும் உன்னிப்பாக பார்த்து பிம்பங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தாள் ஹரிணி. அப்போது ஒரு புகைப்படத்தில் அவளது கண்கள் நிலைத்தன.
அந்த படத்தில் மைதானத்தின் ஒரு தூணின் பின்புறம் மங்கலாக தெரிந்த ஒரு உருவம் மறைந்து நின்று கொண்டிருந்தது. அந்த இடத்தில் யாருமே இருக்கக்கூடாது. ஹரிணியின் புருவங்கள் உயர்ந்தன. யாமினி, இத பாரு என்றவள் மெல்லிய குரலில் யாமினியை கூப்பிட்டாள். அது யாரென்று தெரியவில்லை. ஒரு மர்மமான நிழல் போல அந்த உருவம் படத்திற்குள் சிக்கியிருந்தது. அச்சு அசலாக அது ஒரு மனித உருவம் போலவே இருந்தது. ஆனால் அதன் தோற்றம் மிகவும் மங்கலாக இருந்ததால் யாராலும் அடையாளம் காண முடியவில்லை. ஹரிணிக்கும் யாமினிக்கும் ஒருவிதமான அசாதாரணமான உணர்வு உண்டானது. சரியாக அதே நேரத்தில் அறிவியல் மன்றத்தை சேர்ந்த கார்த்திக், நிர்மல் உள்ளிட்ட அந்த நண்பர்கள் தங்கள் கிளப் அறையில் வேறு ஒரு விசித்திரமான விஷயத்தை கண்டறிந்தனர். அறையின் ஒரு மூலையில் தலையில் காளான் முடிவடிவில் வித்தியாசமான சிகை அலங்காரத்துடன் ஒரு இளைஞன் பதுங்கியிருந்தான். அவன் பெயர் தருண். அந்த கிளப் அறையில் ஏன் ஒரு அந்நியன் இருக்கிறான் என்று புரியாமல், "ஹே, நீ யாரு? இங்க என்ன பண்ற?" என்று கண்ணன் குரல் எழுப்பினான். திடீரென பிடிபட்ட ஒரு திருளனைப் போல தருண் பதறிப்போய் எழுந்தான். அவன் கண்களில் ஒருவித அச்சம் படர்ந்திருந்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் சற்றும் எதிர்பாராத வேகத்தில் அந்த அறையிலிருந்து மின்னல் வேகத்தில் ஓடினான். கார்த்திக் உள்ளிட்ட நண்பர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் அவன் ஓடிய திசையையே வெறித்து பார்த்தனர். தருண் ஓடிப்போன வேகத்தில் அவன் பதுங்கியிருந்த மூலையில் ஒரு விசித்திரமான பொருள் தென்பட்டது. அது ஒரு கனமான உலோகத்தாலான ஒரு பழைய மாட்டு வண்டியின் சட்டகத்தை மாற்றி அமைத்தது போல் இருந்தது. ஆனால் அதில் நிறைய சக்கரங்களும் மர்மமான அளவீடுகளும் பொத்தான்களும் பொருத்தப்பட்டிருந்தன. பார்க்கவே ஒருவித விசித்திரமான குழப்பமான வடிவமைப்பை கொண்டிருந்தது. "இது என்னடா இவ்வளவு கனமாயிருக்கு?" என்று நிர்மல் அதை தூக்க முயன்றான். ஆனால் அது அசைவதற்கு கூட இல்லை. அந்த வெயிலில் இந்த இருவேறு சம்பவங்களும் ஒரு புதிய மர்ம புதிரின் முதல் படிகளாக இருந்தன. ஒரு புகைப்படத்தில் மங்கலான உருவம், இன்னொரு அறையில் ஒரு மர்ம இளைஞன் விட்டுச் சென்ற விசித்திரமான இரும்பு ரதம். இவை ஒவ்வொன்றும் தனித்தனியான நிகழ்வுகளா, அல்லது காலத்தின் புதிரான வலைப்பின்னலில் சிக்கிய இணைப்புகளா? அந்த இளைஞர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு கால சாகசத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். "இது கண்டிப்பா யாரோ நம்மள வச்சு செய்யற தமாஷ் தான்" என்று சத்தமாக சிரித்தான் கிஷோர். "எந்த ஜூனியர் பையனும் நம்மள முட்டாளாக்க இந்த இரும்பு வண்டியை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கான்." அந்த விசித்திரமான இரும்பு ரதத்தை சுற்றி நின்று கொண்டிருந்த நண்பர்களுக்குள் குழப்பம் நிலவியது. அதிலிருந்த பொத்தான்களையும் மர்மமான சக்கரங்களையும் பார்த்தபோது அது வெறும் தமாஷ் போல் தெரியவில்லை. கிஷோரின் சிரிப்புக்கு அங்கு ஆதரவு கிடைக்கவில்லை. அதனால், "சரி, இது உண்மையா பொய்யான்னு இப்பவே பார்த்திடுவோம்" என்று கூறிவிட்டு தயங்கி நின்ற கண்ணனை வலுக்கட்டாயமாக பிடித்து அந்த இரும்பு இருக்கையில் உட்கார வைத்தான் கிஷோர். கண்ணனுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு விமானியாக வேண்டும் என்பதுதான் ஆகப்பெரிய கனவு. ஆனால் விதியின் விளையாட்டால் அறிவியல் புனைக்கதை மன்றத்தின் தூசு படிந்த அறைக்குள் அவன் வாழ்க்கை சுருங்கிப் போனது. இப்போது அந்த இயந்திரத்தின் 2 இரும்பு கைப்பிடிகளை பிடித்தவுடன் அவனுக்குள் எங்கோ உறங்கிக் கொண்டிருந்த அந்த விமானி விழித்துக் கொண்டான். அவன் முகத்தில் ஒருவித பெருமிதமும் அதே சமயம் லேசான பயமும் கலந்திருந்தது. இயந்திரத்தின் நடுவே ஒரு பெரிய டயலில் பல எண்கள் இருந்தன. அதில் கார்த்திக் தன் கையை வைத்து தயக்கத்துடன் நேற்று என்ற குறியீட்டை நோக்கி திருப்பினான். பிறகு ஒரு நெம்புகோலை வேகமாக இழுத்தான். அடுத்த வினாடி அறையின் சூழலே மாறியது. ஈரத் துணியை முறுக்கிப் பிழியும்போது எழும் ஒரு விதமான விசித்திரமான சத்தம் அறையெங்கும் எதிரொலித்தது. அவர்கள் கண் முன்னே கானல் நீர் போல் காற்று அப்படியே நெளிந்து அதிர்ந்தது. அறையின் வெளிச்சம் ஒரு கணம் வளைந்து நெளிந்து ஒரு புள்ளியில் சுருங்கியது. அந்த அதிர்வலையில் கார்த்திக், நிர்மல், கோகுல், கிஷோர் 4வரும் பின்னால் தூக்கி வீசப்பட்டனர். அவர்கள் சுதாரித்து எழுந்து பார்த்தபோது அந்த இரும்பு ரதமும் இல்லை, அதில் அமர்ந்திருந்த கண்ணனும் இல்லை. அந்த இடம் வெற்றிடமாக ஒரு மாயாஜாலம் போல காட்சியளித்தது. அறையில் மயான அமைதி நிலவியது. "டே, கண்ணன் எங்கடா?" என்று நிர்மல் தடுமாறும் குரலில் கேட்டான். சரியாக சில நிமிடங்களுக்குப் பிறகு மீண்டும் அதே பிழியும் சத்தம், அதே காற்று நதிர்வு. மாயமான அதே இடத்தில் அந்த இரும்பு ரதம் ஒரு பெரும் சத்தத்துடன் மீண்டும் தோன்றியது. அதில் கண்ணன் திகைத்துப் போய் கண்கள் நிலைக்காமல் மூச்சு வாங்க அமர்ந்திருந்தான். அவனது உடல் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. "டே கண்ணா, எங்கடா போன?"
என்று நண்பர்கள் பதறிப்போய் அவனை சூழ்ந்து கொண்டனர். சுவாசத்தை இழுத்துவிட்ட கண்ணன் கண்களை அகல விரித்து, டே, நான் இப்போ மைதானத்துல இருந்தேன். வெயில் கொளுத்துது. அங்க நீங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க. நாய் பந்த கவ்விட்டு ஓடுது. கார்த்திக் அதை துரத்துறான். மரத்தடியில ஹரிணியும் யாமினியும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க என்று மூச்சு விடாமல் சொல்லி முடித்தான். அது நேற்று மத்தியானம் நடந்த நிகழ்வு. கார்த்திக்கின் மூளையில் திடீரென மின்னல் வெட்டியது. ஹரிணி தன்னிடம் காட்டிய புகைப்படத்தில் மைதானத்தின் தூணின் பின்புறம் மறைந்து நின்ற அந்த மங்கலான மர்ம உருவம் வேறு யாருமல்ல, எதிர்காலத்தில் சென்ற இதே கண்ணன்தான். அந்த உண்மை அவர்களை ஒரு பெரும் பிரளயம் போல தாக்கியது. அவர்கள் முன்னால் இருப்பது வெறும் இரும்பு வண்டியல்ல, மனித குலமே கற்பனையில் மட்டுமே கண்ட ஒரு கால இயந்திரம், டைம் மெஷின். உலக வரலாற்றையே மாற்றியமைக்கும் எல்லையற்ற அதிகாரத்தை அள்ளித்தரும் ஒரு அபூர்வ சக்தி இப்போது அந்த சாதாரண பல்கலைக்கழக மாணவர்களின் கைகளில் சிக்கியிருக்கிறது. இந்த கால இயந்திரத்தை வைத்துக்கொண்டு என்னவெல்லாம் செய்யலாம்? டைனோசர்களை பார்க்கலாம், வருங்காலத்திற்கு சென்று உலகின் விதியை அறியலாம், அல்லது உலக போர்களை தடுக்கலாம். ஆனால் கொளுத்தும் வெயிலில் வெந்து போன மூளையை கொண்ட நிர்மல், கோகுல் மற்றும் கிஷோருக்கு அந்த பெரிய விஷயங்கள் எதுவும் தோன்றவில்லை. அவர்களுக்கு தோன்றியது ஒன்றே ஒன்று: ஏசி ரிமோட். டே, எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ஐடியா தோணுது என்றான் நிர்மல் கண்களில் ஒருவித வெறியுடன். நாம நேற்றைக்கு போறோம். அந்த பவண்டோ பாட்டுல நான் தட்டி விடுறதுக்கு முன்னாடியே அந்த ரிமோட்டை எடுத்து பத்திரப்படுத்திடுறோம். அதை அப்படியே இங்க கொண்டு வந்துடுறோம். இன்னைக்கு நாம நிம்மதியா ஏசி காத்துல தூங்குறோம். எப்படி? எவ்வளவு முட்டாள்தனமான, ஆனால் அந்த நேரத்திற்கு தேவையான திட்டம். நிர்மல், கோகுல், கிஷோர் மூவரும் உடனே முண்டியடித்துக் கொண்டு அந்த இரும்பு இருக்கையில் ஏறினர். டே, பொறுங்கடா, காலத்தோட விளையாடுறது விபரீதம். ரிமோட்டை எடுத்த உடனே வேற எதுவும் பண்ணாம நேரா இங்கு திரும்பி வந்திடணும், புரியுதா என்று கார்த்திக் சற்று எச்சரிக்கையுடன் கூறினான். மூவரும் தலையாட்டினர். மீண்டும் கால இயந்திரம் இயங்கியது. அதே நெளியும் அதிர்வுகள், அதே சத்தம். மூவரும் நேற்றைய காலத்திற்குள் மாயமானார்கள். அவர்கள் மறைந்த சில நிமிடங்களில் கிளப் அறையின் கதவு லேசாக திறந்தது. கார்த்திக்கும் கண்ணனும் திரும்பி பார்த்தார்கள். அறையின் வாசலில் காலை நேரத்தில் ஓடிப்போன அதே காளான்முடி இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவன் பெயர் தருண். ஆனால் இம்முறை அவன் முகத்தில் பயமில்லை, மாறாக ஒருவித சோர்வு தெரிந்தது. உள்ளே வரலாமா என்று தயக்கத்துடன் கேட்டபடியே தருண் உள்ளே வந்தான். நான் திருடனில்லை, என் பெயர் தருண். 25 வருஷங்களுக்குப் பிறகு, அதாவது 2030ஆம் வருஷத்திலிருந்து வர்றேன். இது என்னோட கிளப் ரூம். என் நண்பர்கள் என்னை வைத்து பிராங்க் பண்றதுக்காக கட்டாயப்படுத்தி என்னை இந்த டைம் மெஷின்ல ஏற்றி பழைய காலத்துக்கு அனுப்பிட்டாங்க என்று அவன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான். காளான்முடி இளைஞன் தருண் கூறியதை கேட்டு கார்த்திக்கும் கண்ணனும் வாயடைத்து நின்றார்கள். அவர்கள் மூவரும் அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக பேசிக் கொண்டிருந்த அதே வேளையில் அறையின் வாசலில் ஒரு நிழல் விழுந்தது. பேராசிரியர் பசுமலை சார் தனது வழக்கமான சோர்வான நடையுடன் உள்ளே நுழைந்தார். உள்ளே வந்தவர் கார்த்திக் மற்றும் கண்ணனின் பேச்சை காதில் வாங்கினார். என்னது, நேற்று சிந்தின பவண்டோவ மாத்த ரிமோட்டை எடுக்க நேற்றைக்கு போயிருக்காங்களா என்று கேட்ட பசுமலை சாரை அறியாமலேயே அவர் கையிலிருந்த புத்தகங்கள் தரையில் நழுவி விழுந்தன. எப்போதும் நிதானமாக இருக்கும் அந்த பேராசிரியரின் முகம் இப்போது இரத்தமே இல்லாதது போல் வெளிரி போனது. கண்களில் மரண பயம் தொற்றிக் கொண்டது. அட முட்டாள்களா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க என்று அவர் கத்தினார். கார்த்திக்கும் கண்ணனும் ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்தார்கள். பேராசிரியர் மூச்சு வாங்கினார். இதுக்கு பேர்தான் தாத்தா முரண்பாடு. அதாவது, நீங்கள் கடந்த காலத்திற்குச் சென்று உங்கள் தாத்தாவை கொன்றுவிட்டால் நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீர்கள். நீங்கள் பிறக்கவில்லை என்றால் எப்படி பின்னோக்கிச் சென்று தாத்தாவை கொன்றிருக்க முடியும்? இது ஒரு தீர்க்க முடியாத கால முரண்பாடு. அவர் மேலும் தொடர்ந்தார். அவர் குரல் இப்போது நடுங்கத் தொடங்கியிருந்தது. இப்போது நினைத்து பாருங்கள், நேற்று அந்த ஏசி ரிமோட் பவண்டோ சிந்தி கெட்டுப்போனதால்தான் இன்று உங்களுக்கு ஏசி தேவைப்பட்டது. அதனால்தான் அந்த மூவரும் காலை இயந்திரத்தில் நேற்றைக்குச் சென்றார்கள். ஒருவேளை அவர்கள் நேற்றைக்குச் சென்று அந்த ரிமோட்டை காப்பாற்றிவிட்டால் இன்று அந்த ரிமோட் நன்றாகத்தானே வேலை செய்யும். அப்படி வேலை செய்தால் அவர்கள் எதற்காக காலை இயந்திரத்தில் பின்னோக்கி போகப் போகிறார்கள்? கார்த்திக்கின் தொண்டை வறண்டது.
பேராசிரியரின் வார்த்தைகளில் இருந்த கொடூரமான உண்மை அவனுக்கு புரியத் தொடங்கியது. காலத்தின் விதிப்படி ஒரு நிகழ்வு நடந்தாக வேண்டும். அதை நீங்கள் மாற்ற நினைத்தால் பிரபஞ்சத்தின் கால சுழற்சியில் ஒரு பெரிய விரிசல் ஏற்படும். அந்த முரண்பாட்டை சரிசெய்ய பிரபஞ்சம் ஒரு கொடூரமான முடிவை எடுக்கும். நேற்று என்ற காலமும் இன்று என்ற காலமும் முரண்படும்போது இந்த அறை, இந்த பல்கலைக்கழகம், இந்த மதுரை நகரம், ஏன் நீங்களும் நானும் கூட எந்த சுவடும் இல்லாமல் இந்த உலகத்திலிருந்தே முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடுவோம். அந்த வெக்கையான அறையில் பேராசிரியரின் வார்த்தைகள் ஒரு மரண சாசனத்தைப் போல ஒலித்தன. கால இயந்திரத்தில் சென்ற மூவரும் திரும்பி வருவார்களா, அல்லது ஒரு சிறிய பவண்டோ குளிர்பானமும் ஒரு ஏசி ரிமோட்டும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே அழித்துவிடுமா? கார்த்திக்கின் இதயம் பயத்தில் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. பேராசிரியர் பசுமலை சார் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த சிறிய அறைக்குள் ஒரு பேரிடி போல இறங்கின. ஒரு பெரும் பீதி அங்கிருந்த அனைவரையும் ஒட்டுமொத்தமாக தொற்றிக் கொண்டது. கார்த்திக்கின் மூளை ஒரு கணம் மரத்து போனது. தன் வாழ்நாளில் விமானத்தை ஓட்ட வேண்டும் என்று கனவு கண்ட கண்ணன் இப்போது தன் கண்முன்னால் ஒட்டுமொத்த உலகமும் அழியப் போகிறது என்பதை கேட்டு பயத்தில் உறைந்து சிலையாக நின்றான். எதிர்காலமான 2030ஆம் ஆண்டிலிருந்து வந்த காளான்முடி இளைஞன் தருண் தன் பங்கிற்கு நடப்பது எதுவும் புரியாமல் சுவரோடு சுவராக பயந்து போய் ஒட்டிக்கொண்டான். இது இனிமேல் அந்த ஏசி ரிமோட்டை காப்பாற்றும் சாதாரண பிரச்சனை அல்ல. கடந்த காலத்திற்குச் சென்றிருக்கும் தங்கள் நண்பர்களான நிர்மல், கோகுல் மற்றும் கிஷோர் ஆகிய அந்த 3 முட்டாள்களும் தங்களுக்கு தெரியாமலே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் இருப்பையும் அழித்து விடுவதை தடுத்து நிறுத்தியாக வேண்டிய கட்டாய போராட்டம். இது காலத்தோடு அவர்கள் நடத்த வேண்டிய ஒரு மரணபந்தம். வெளியே மதுரை மாநகரின் வெயில் சாதாரணமாக இல்லை. காற்றில் அனல் மிதக்கவில்லை. மாறாக அந்த வெப்பத்தை அப்படியே கைகளால் பிடித்து மென்று தின்றுவிடலாம் என்பது போல அவ்வளவு அடர்த்தியாக தகித்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த அறிவியல் மன்றத்தின் அந்த சிறிய அறைக்குள் இப்போது நிலவிய சூழல் முற்றிலும் நேர்மாறானது. மனிதர்களை வாட்டி வதைக்கும் அந்த சுட்டரிக்கும் கோடை வெப்பத்தில் கூட கார்த்திக், கண்ணன் மற்றும் தருண் ஆகிய மூவரின் நாடிகளில் ஓடும் இரத்தம் பனிக்கட்டியாக உறைந்து போனது. மரண பயம் அவர்களின் முதுகுத்தண்டை சில்லிட வைத்தது. கடந்த 40 வருடங்களாக காலத்தின் கோட்பாடுகளை ஆராய்ந்து வரும் பேராசிரியர் பசுமலையின் முகம் அனைத்து பாடங்களிலும் சிவப்பு கோடிட்டு தோல்வியடைந்த ஒரு மாணவன் மதிப்பெண் சான்றிதழைப் போல களையிழந்து இருண்டு போனது. அவரின் கண்கள் பதைப்பதைப்புடன் சுழன்றன. அவர் கொடுத்த அந்த இறுதி எச்சரிக்கை கார்த்திக் மற்றும் கண்ணனின் காதுகளில் ஒரு அபாயச் சங்கு போல மீண்டும் மீண்டும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. நேற்றைய தினத்தில் அந்த 3 பேரும் ஒரு சிறு துளி மாற்றத்தை ஏற்படுத்தினால் கூட போதும். கொளுத்தும் மே மாதம் மதுரை வெயிலில் வைக்கப்பட்ட குளிர்ந்த ஜிகர்தண்டா எப்படி கண்மூடி திறப்பதற்குள் உருகி காணாமல் போகுமோ, அதைவிட பன்மடங்கு வேகமாக இந்த பிரபஞ்சம் மொத்தமும் அழிந்து சுவடே இல்லாமல் போய்விடும். அந்த எச்சரிக்கையின் ஆழம் கார்த்திக்கின் நெஞ்சை கிழித்தது. ஒரு சிறிய பவண்டோ குளிர்பான பாட்டில் ஒரு சாதாரண ஏசி ரிமோட், இதற்காகவா இந்த உலகம் அழிய வேண்டும்? நேற்றைய தினத்திற்குச் சென்றிருக்கும் நிர்மல், கோகுல் மற்றும் கிஷோர் மூவரும் ரிமோட்டை காப்பாற்றும் முன் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையென்றால் நாளை என்று ஒன்று யாருக்குமே இல்லாமல் போய்விடும். காலத்தின் கதவுகள் இப்போது அபாயகரமாக திறந்திருந்தன. அடுத்து என்ன நடக்கும் என்ற பதற்றம் அந்த அறையின் காற்றையே கனமாக்கியது. நிகழ்காலத்தில் கார்த்திக், தருண் மற்றும் பேராசிரியர் பசுமலை ஆகியோர் பிரபஞ்சம் எப்போது அழியுமோ என்ற மரண பயத்தில் உறைந்திருக்க, நேற்றைய தினத்திற்கு பயணம் செய்த அந்த 3 முட்டாள்களுக்கும் தாங்கள் எப்பேற்பட்ட ஆபத்தை உருவாக்கப் போகிறோம் என்ற கவலையே இல்லை. நிர்மல், கோகுல் மற்றும் கிஷோர் மூவரும் ஏசி ரிமோட்டை காப்பாற்றும் அந்த மிக முக்கியமான திட்டத்தையே முற்றிலுமாக மறந்திருந்தனர். அவர்கள் நேற்றைய மதுரைக்குள் ஒரு மாய உலகத்தில் நடப்பது போல் வாயடைத்துப் போய் சுற்றி கொண்டிருந்தனர். தங்களை நாமே தூரத்திலிருந்து பார்ப்பது மனித குலத்திற்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! நேற்று மைதானத்தில் தாங்கள் வியர்வை சிந்த கிரிக்கெட் விளையாடியதை இன்றிலிருந்து சென்ற அவர்கள் ஒரு மரத்தடியில் ஒழிந்து கொண்டு பெரும் வியப்புடன் வேடிக்கை பார்த்தார்கள். ஆனால் நிர்மலுக்கு மட்டும் தன் தலைமுடி மீதான கவலை இன்னும் போகவில்லை. தன் விலைமுதியான ஷாம்புவை யாரோ திருடிவிட்டார்கள் என்ற ஆத்திரத்தில் பதுங்கி பதுங்கி நேற்றைய விடுதியின் குளியலறைக்குச் சென்றான். அங்கே அவனுக்கு காத்திருந்தது ஒரு மாபெரும் அதிர்ச்சி.
குளியலறையில் யாரும் அவனது ஷாம்புவை திருடவில்லை. தனது விளையாட்டு பைக்குள்ளேயே வைத்துவிட்டு மறந்து போனது அவன்தான். இந்த உண்மையை உணர்ந்த மறுகணம் அவனுக்கு தன்மீதே அருவருப்பும் அவமானமும் வந்து முகத்தில் ஓங்கி அரைத்தது. திருடன் வேறு யாருமில்லை, அவனது மறதிதான் என்று தெரிந்ததும் நிர்மல் குற்ற உணர்வில் குறுகிப் போனான். நிகழ்காலத்தில் கார்த்திக்கும் விமானி கனவு காணும் கண்ணனும் எப்படியாவது இந்த முட்டாள்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று துடித்தார்கள். வேறு வழியில்லாமல் மாட்டு வண்டி போன்ற தோற்றமுடைய அந்த இரும்பு இயந்திரத்தில் ஏறி நேற்று என்ற காலத்திற்கு பயணித்தார்கள். நேற்றைய தினத்தில் சுற்றித் திரிந்த கோகுலையும் கிஷோரையும் ஒரு வழியாக கண்டுபிடித்து தடுத்துவிட்டனர். ஆனால் விதி அங்கேதான் தனது குரூரமான விளையாட்டை ஆரம்பித்தது. இப்போது என்ற நிகழ்காலத்திற்கும் அப்போது என்ற கடந்த காலத்திற்கும் இடையே நடந்த அந்த பரபரப்பான தள்ளுமுள்ளில் கண்ணன் நிலை தடுமாறி இயந்திரத்தின் மையத்தில் இருந்த கால சக்கரத்தின் மீது பலமாக சாய்ந்துவிட்டான். இரும்பு இயந்திரம் ஒரு விதமாய் பயங்கரமாய் முணங்கியது. சுற்றியிருந்த காற்று அலை அலையாக கண்ணை கட்டும் அளவுக்கு நெளிந்தது. வெறும் 10 நிமிடம் பின்னோக்கி போக வேண்டியதை பதிலாக கால இயந்திரம் பெரும் சத்தத்துடன் வெடித்து சிதறுவது போல் இயங்கி கண்ணனை மட்டும் 99 வருடங்கள் பின்னோக்கி, அதாவது 1906ஆம் ஆண்டிற்கு தூக்கி வீசியது. 1906ஆம் ஆண்டின் மதுரை நிலப்பரப்பு, இன்று அவர்கள் நிற்கும் மதுரை அழகுலிங்கம் கல்லூரி அப்போது ஒரு பிரம்மாண்டமான கல்வி வளாகம் அல்ல. அது கொசுக்கள் மொய்க்கும் அடர்ந்த செடிகளும் சேரும் சக்கடியுமான ஒரு ஆபத்தான இருண்ட சதுப்பு நிலம். நவீன கால பல்கலைக்கழக உடைகள் அணிந்திருக்க, அந்த பவண்டோ குளிர்பானம் சிந்திய ஏசி ரிமோட்டை டேப் போட்டு ஒட்டி தன் கைகளில் இறுக்கமாக பிடித்திருந்த கண்ணன் அந்த சதுப்பு நிலத்தின் கொடூரமான சேரில் முகம் குப்பர தொப்பென்று விழுந்தான். சற்று தள்ளி நின்றிருந்த அந்த பகுதி கிராம மக்கள் இந்த விசித்திரத்தைக் கண்டு பயத்தில் உறைந்தார்கள். திடீரென ஒரு பெரும் ஒளியுடன் விசித்திரமான உடையில் சேறு பூசிய ஒரு மர்ம உருவம் வானத்திலிருந்து விழுவதை பார்த்த அவர்கள் கைகளில் இருந்த ஆயுதங்களை இறுக்கமாக பிடித்துக் கொண்டனர். சகதியிலும் அடர்ந்த கொடிகளிலும் சிக்கி மூச்சு திணறிய கண்ணன் உயிருக்கு போராடினான். சேற்றிலிருந்து வெளியே வரத் துடித்த அந்த போராட்டத்தின் நடுவே அவனது கையிலிருந்த அந்த ஏசி ரிமோட் வழுக்கியது. கண்ணன் பிடிக்கப் போராடியும் பலனின்றி அந்த ரிமோட் 1906ஆம் ஆண்டின் ஆழமான சகதிக்குள் நிரந்தரமாக மூழ்கிப் போனது. கார்த்திக் மற்றும் மற்ற நண்பர்களின் ஒரே நம்பிக்கையான அந்த ஏசி ரிமோட் 1 நூற்றாண்டுக்கு முந்தைய இருளில் புதைந்து போனது. சேற்றில் சிக்கித் தவித்த அந்த விசித்திரமான உருவத்தை பார்த்த கிராம மக்கள் தண்ணிமுனி வந்துருச்சு என்று பக்தி கலந்த பயத்துடன் அலறி அடித்துக்கொண்டு கத்தத் தொடங்கினார்கள். அவர்கள் தன்னை அடித்துக் கொள்வதற்குள் சுதாரித்த கண்ணன் சேற்றோடு சேராக தவழ்ந்து சென்று கடைசி வினாடியில் கால இயந்திரத்தின் நெம்புகோலை இழுத்து மீண்டும் நிகழ்காலத்திற்கு தப்பினான். 1906இல் நடந்த இந்த ஒரு சில நிமிட போராட்டம்தான் அந்த பகுதியில் காலம் காலமாக சொல்லப்படும் ஒரு மாபெரும் கிராமிய கதையாக மாறியது. சதுப்பு நில முனி என்ற அந்த பெயரில்தான் இன்று பல்கலைக்கழக கேண்டீன் அருகே ஒரு கற்சிலை வைக்கப்பட்டு மாணவர்களால் வேடிக்கையாக பார்க்கப்படுகிறது என்பது காலத்தின் எப்பேற்பட்ட விந்தை! அந்த சிலை வேறு யாருமல்ல, சேற்றில் விழுந்த சாக்ஷாத் கண்ணன்தான் என்பதை அறியும்போது காலத்தின் நகைச்சுவை பொழிகிறது. ஆனால் இப்போது ரிமோட் 100 வருடங்களுக்கு முன்னால் நிரந்தரமாக தொலைந்துவிட்டது. இனி எப்படி நிகழ்காலத்தின் முரண்பாட்டை சரிசெய்வது? உலகத்தின் அழிவை எப்படி தடுப்பது? சற்று நேரத்திற்கு முன்பு வரை அந்த வெக்கையான அறையில் மரண பீதியில் உறைந்திருந்த கார்த்திக், தருண் மற்றும் பசுமலை சாரின் முன்னே கால இயந்திரம் மீண்டும் சத்தத்துடன் தோன்றியது. அதிலிருந்து வெளியே விழுந்தான் கண்ணன். 100 வருட பழமையான அந்த சதுப்பு நிலத்தின் பச்சை நிற பாசிகள் படர்ந்த அழுகிய இலைகளின் சகதி நாற்றம் அந்த அறையையே ஆக்கிரமித்தது. கண்ணனின் உடல் குளிரிலும் பயத்திலும் ஒரு சேர நடுங்கிக் கொண்டிருந்தது. மூச்சு இறைக்க அவன் சொன்ன முதல் வார்த்தை அனைவரின் தலையிலும் இடியை இறக்கியது. ரிமோட் போச்சு. நான் அத ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சேத்துல கோட்ட விட்டுட்டேன் என்று திக்கித் திணறி சொன்னான் கண்ணன். நிலைமை இப்போது கைமீறி போய்விட்டது. அவர்கள் காப்பாற்ற நினைத்த அந்த ஏசி ரிமோட் இனி யாருக்கும் கிடைக்காதவாறு 1906ஆம் ஆண்டின் ஆழமான சகதியில் புதைந்துவிட்டது. கடந்த காலத்தின் சிறு துளிகள் ஏற்கனவே மாற்றப்பட்டுவிட்டன. நிர்மல் போன்ற கோகுல் போன்றவர்களின் செயல்பாடுகளால் காலத்தின் நேர்கோட்டில் விரிசல்கள் விழத் தொடங்கிவிட்டன.
பிரபஞ்சம் எந்த நொடியிலும் தங்களை அழித்துவிடக்கூடும் என்ற அச்சம் அறையில் சூழ்ந்தது. பேராசிரியர் பசுமலைசார் ஒரு கூண்டில் அடைப்பட்ட புலி போல் அறையின் குறுக்கும் நெடுக்குமாக பதற்றத்துடன் நடந்து கொண்டிருந்தார். தலையில் கைகளை வைத்து எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். அந்த மரண அமைதியை உடைத்தது 2030ஆம் ஆண்டிலிருந்து வந்த காளான்முடி இளைஞனான தருண். அவன் முகம் இப்போது ஒருவித தெளிவுடன் காணப்பட்டது. கவலைப்படாதீங்க, என்னிடம் ஒரு வழி இருக்கு என்றான் தருண் உறுதியான குரலில். எல்லோரின் பார்வையும் அவன் பக்கம் திரும்பியது. நான் என் காலத்துக்கு, அதாவது எதிர்காலத்துக்கு திரும்பி போறேன். என்னோட 2030ஆம் வருஷத்திலையும் இதே கிளப் ரூம்ல இதே ஏசி அங்க நல்லபடியா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. நான் நேரா போய் குளிர்காலம் நடக்கிற ஒரு நேரத்துல அந்த ஏசி ரிமோட்டை கமுக்கமா கொண்டு வந்துடுறேன். அந்த நேரத்துல யாருக்கும் ஏசி தேவைப்படாது. ரிமோட் காணாமல் போனாலும் யாரும் தேட மாட்டாங்க. அந்த ரிமோட்டை கொண்டு வந்து நேற்றைய இடத்துல வச்சுட்டா முரண்பாடு சரியாயிடும் இல்லையா என்று கேட்டான் தருண். அவன் சொன்னது முட்டாள்தனமாக இருந்தாலும் இப்போது அவர்களை காப்பாற்ற அதன்றி வேறு வழி இல்லை. பசுமலைசார் சற்று யோசித்துவிட்டு நம்பிக்கையுடன் தலையாட்டினார். தருண் கால இயந்திரத்தில் ஏறி ஒரு புன்னடையுடன் எதிர்காலத்தை நோக்கி மாயமானான். ஆனால் ஒரு பிரச்சினை தீர்வதற்குள் மற்றொரு பெரும் பூகம்பம் நேற்றைய காலத்தில் வெடிக்க காத்திருந்தது. நேற்றைய காலத்திற்கு சென்று மற்றவர்களை காப்பாற்ற முயன்ற கார்த்திக் எதிர்பாராத விதமாக அங்கே மாட்டிக்கொண்டான். அந்த நேற்றைய தினத்தில் அவன் கிளப் அறையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். திடீரென அறைவாசலில் காலடி சத்தம் கேட்டது. கதவு திறக்கும் ஓசை. கார்த்திக் அதிர்ச்சியில் உறைந்தான். உள்ளே நுழையப் போவது வேறு யாருமல்ல, அதே நேற்றைய தினத்தை சேர்ந்த, அதாவது நேற்றைய கார்த்திக் தான் உள்ளே வரப்போகிறான். ஒரே காலத்தில் 2 கார்த்திக்கள் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டால் அது கால பெருவெளியில் எப்பேற்பட்ட பிரளயத்தை உருவாக்கும் என்று பேராசிரியர் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. யூனிவர்ஸ் சுவடில்லாமல் அழிந்துவிடும். கார்த்திக் பயத்தில் வியர்த்து விறுவிறுத்தான். மறைவதற்கு அந்த அறையில் வேறு இடமே இல்லை. அறையின் ஒரு மூலையில் துருப்பிடித்து கிடந்த அந்த பழைய கனமான கோத்ரேஜ் இரும்பு பீரோ மட்டுமே அவன் கண்ணுக்கு தெரிந்தது. வேறு வழியில்லாமல் கார்த்திக் வேகமாக பாய்ந்து அந்த இரும்பு பீரோவுக்குள் அடைத்துக்கொண்டு கதவை உட்பக்கமாக இழுத்து மூடினான். அடுத்த வினாடி நேற்றைய கார்த்திக் உள்ளே நுழைந்தான். பீரோவுக்குள் இருந்த கார்த்திக்குக்கு அது ஒரு கொடூரமான நரகமாக மாறியது. கொழுத்தும் மதுரை வெயிலில் ஒரு கனமான இரும்பு பெட்டிக்குள் அடைப்படுவது என்பது ஒரு உயிரோடு எரியும் செங்கல் சூளைக்குள் இருப்பதற்கு சமமாகும். காற்று இல்லாமல் இருட்டில் வியர்வை வெள்ளமாக பெருக்கெடுக்க கார்த்திக் மூச்சு திணறி போராடினான். வெளியே அவனது நண்பர்கள் சிரித்து பேசுவதும் பவண்டோ சிந்தும் சத்தங்களும் அவர்கள் நடமாடும் ஓசைகளும் அவனுக்கு மிக மெல்லிய சத்தமாக கேட்டுக்கொண்டிருந்தன. தும்மினால் கூட இந்த உலகம் அழிந்துவிடும் என்ற பயத்தில் கார்த்திக் 24 மணி நேரமும் அந்த நெருப்பு பெட்டிக்குள் சிறு அசைவுமின்றி கிடந்தான். வெப்பத்தின் தாக்கத்தால் அவன் பலமுறை மயக்கத்தின் விளிம்பிற்கு சென்று திரும்பினான். அதுதான் அவன் வாழ்நாளில் மிக கொடூரமான நீண்ட 24 மணி நேரங்கள். நிகழ்காலத்தில் கிளப்பறையின் சூழ்நிலை மயான அமைதியில் இருந்தது. கண்ணன் 1906ஆம் ஆண்டின் சேற்றில் தவறவிட்ட அந்த ஏசி ரிமோட்டை இனி எந்த கால இயந்திரத்தாலும் மீட்டு வர முடியாது என்பதில் அனைவரும் தளர்ந்து போயிருந்தனர். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்ற ஏமாற்றமும் பிரபஞ்சத்தின் அழிவு எந்த நொடியிலும் நிகழலாம் என்ற எதிர்பார்ப்பும் அவர்களை கவலையில் ஆழ்த்தியது. இரும்பு ரதத்தின் அருகில் அமர்ந்து தங்களின் முட்டாள்தனத்தை நினைத்து ஒவ்வொருவரும் மௌனமாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அறையின் வாசலில் ஒரு மெல்லிய அரவம் கேட்டது. வள் வள் என்ற சத்தத்துடன் வாலை சுழற்றிக் கொண்டு உள்ளே நுழைந்தது ஒரு தெருநாய். அது வேறு யாருமல்ல, முந்தின நாள் மைதானத்தில் அவர்கள் கிரிக்கெட் விளையாடும்போது பந்தை கவ்விக்கொண்டு ஓடிய அதே கட்டை என்ற நாய்தான். கட்டையின் வாயில் ஒரு பொருள் இருந்தது. அது ஒரு நீளமான செவ்வக வடிவிலான ஒரு சிறிய டப்பா போன்ற அமைத்து. அதன் மீது பல அடுக்குகளாக பல வருடங்களாக உறைந்து போன பழைய களிமண்ணும் பாசியும் அப்பியிருந்தது. வாலை ஆட்டிக்கொண்டே நேராக வந்த மணி அந்த பொருளை கார்த்திக்கின் காலடியில் போட்டது. கார்த்திக் குழப்பத்துடன் அந்த மண் பிடித்த பொருளை கையில் எடுத்தான். அந்த நொடி அவன் கண்கள் ஆச்சரியத்தில் அகன்று விரிந்தன. அவனது இதயத் துடிப்பு ஒரு கணம் நின்று துடித்தது. டே, இது நம்ம ஏசி ரிமோட்டா என்று கார்த்திக் கத்தினான். கண்ணன் ஓடி வந்து அதை பார்த்தான். ஆமாம், அது அதே ஏசி ரிமோட் தான். 1906ஆம் ஆண்டில் கண்ணனின் கையிலிருந்து நழுவி மதுரை சதுப்பு நிலத்தின் ஆழத்தில் புதைந்த அதே ரிமோட். 100 வருடங்களாக அந்த மண் தனக்குள் ஒரு ரகசியம் போல பாதுகாத்து வைத்திருந்த புதையலை நிலத்தை தோண்டி வெளியே எடுத்து வந்திருக்கிறது இந்த நாய் மணி.
அவ்வளவு வருடங்கள் சேற்றில் புதைந்திருந்தும் அது எப்படி இன்னும் பத்திரமாக இருக்கிறது? அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. முந்தின நாள் நிர்மல் பவண்டோ சிந்தியவுடன் அந்த பிசுபிசுப்பு போகாமல் இருக்க ரிமோட்டை சுற்றி கண்ணன் ஒரு பிளாஸ்டிக் டேப்பால் பலமாக சுற்றியிருந்தான். அந்த டேப் தான் 100 வருடங்களாக சேறு உள்ளே புகாமல் ஒரு கவசம் போல் ரிமோட்டை காப்பாற்றியிருக்கிறது. நண்பர்கள் அனைவரும் ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டு சந்தோஷத்தில் கத்தினார்கள். கார்த்திக் வேக வேகமாக அந்த 100 ஆண்டு பழமையான களிமண்ணை துடைத்து சுத்தம் செய்தான். கைகள் நடுங்க அந்த ரிமோட்டை ஏசியை நோக்கி நீட்டி பவர் பட்டனை அழுத்தினான். பீப் என்ற சத்தத்துடன் அந்த பழைய ஏசியில் பச்சை விளக்கு எரிந்தது. அடுத்த வினாடி அறையெங்கும் குளிர்ந்த காற்று சிலுசிலுவென வீசத் தொடங்கியது. ஒரு சிறிய நாயின் மூலமாக 100 வருடங்களாக புதைந்திருந்த ஒரு பொருளை வைத்து காலத்தின் அந்த மாபெரும் முரண்பாடு தன்னைத்தானே ஒரு விசித்திரமான முறையில் சரி செய்து கொண்டது. பிரபஞ்சம் அழிவிலிருந்து தப்பிட்டு விட்டது என்ற நிம்மதி அந்த ஏசியின் குளிரைக் காட்டிலும் அவர்களுக்கு இதமாக இருந்தது. எல்லாம் சுமூகமாக முடிந்த திருப்தியில் 2030ஆம் ஆண்டிலிருந்து வந்த தருண் மீண்டும் தன் காலத்திற்கு திரும்ப தயாரானான். இரும்பு ரதத்தில் ஏறும் முன் ஏதோ நினைவுக்கு வந்தவனாக அறையின் ஒரு மூலையிலிருந்த மேஜையை நோக்கி சென்றான். அங்கே வைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய அரிய வகை ஃபிலிம் கேமராவை கையில் எடுத்தான். இத விட்டுட்டு போயிருப்பேன் போல என்று சிரித்துக்கொண்டே கூறிய தருண் அந்த கேமராவை தடவி கொடுத்தான். இது என் அம்மாவோடது. அவங்களும் இதே காலேஜ்ல இதே கிளப்ல தான் இருந்தாங்களாம். அவங்க ஞாபகமாதான் இத நான் எப்பவும் வச்சிருக்கேன் என்று உணர்ச்சிபூர்வமாக சொன்னான். சரியாக அந்த நேரத்தில் புகைப்படம் எடுத்துவிட்டு அறைக்குள் நுழைந்தாள் ஹரிணி. அவள் கையில் ஒரு கேமரா இருந்தது. தருண் சொன்னதை கேட்ட ஹரிணி தன் கையிலிருந்த கேமராவையும் தருண் கையிலிருந்த கேமராவையும் மாறி மாறி பார்த்தாள். அது ஒரு அரிய வகை விண்டேஜ் மாடல் கேமரா. பல்கலைக்கழகத்திலேயே அப்படி ஒரு கேமரா ஹரிணியிடம் மட்டுமே இருந்தது. இப்போது அதே அச்சு அசலான கேமரா 2030இலிருந்து வந்த தருண் கையிலும் இருக்கிறது. ஹரிணியின் முகம் வெளிரியது. கார்த்திக்கும் அதிர்ச்சியில் உறைந்து போய் ஹரிணியை பார்த்தான். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்ட அந்த நொடியில் அவர்களின் கண்களில் ஒரு வார்த்தையில் விவரிக்க முடியாத பயமும் ஆச்சரியமும் வெட்கமும் கலந்த ஒரு புதிய உண்மை உதித்தது. 2030ஆம் ஆண்டிலிருந்து வந்திருக்கும் இந்த காளான்முடி இளைஞன் தருண் வேறு யாரும் அல்ல. அவனது அம்மா இந்த ஹரிணிதான். அப்படியானால் அவனுக்கு அப்பா? கார்த்திக் தன் எதிர்கால மகனை பார்த்து திகைத்து நிற்க கால இயந்திரத்தின் சக்கரங்கள் மீண்டும் ஒரு விசித்திரமான மர்மத்தை சுமந்து கொண்டு அடுத்த கால பயணத்திற்காக சுழல தயாரானின. பழைய ஏசியிலிருந்து வெளிவந்த அந்த சிலுசிலுப்பான குளிர்ந்த காற்று கடந்த 24 மணி நேரமாக அவர்கள் அனுபவித்த அத்தனை நரக வேதனைகளையும் மரண பயத்தையும் அடித்துச் சென்றது. பிரபஞ்சம் எந்த நொடியிலும் அழிந்துவிடும் என்ற பதற்றம் நீங்கி காலம் தனது நேர்கோட்டில் மீண்டும் பாதுகாப்பாக பயணிக்கத் தொடங்கியிருந்தது. இப்போது விடைபெறும் நேரம். 2030ஆம் ஆண்டிலிருந்து வந்த காளான்முடி இளைஞனான தருண் அந்த இரும்பு ரதத்தில் ஏறி அமர்ந்தான். அவன் முகத்தில் இப்போது பயமில்லை. மாறாக தன் தாய் தந்தையரின் இளமை கால ரகசியத்தை நேரில் கண்டுகளித்த ஒருவித குறும்பு புன்னகை தவழ்ந்தது. கார்த்திக் மற்றும் ஹரிணியை ஆழமாக பார்த்து ஒரு பெருமித புன்னகையுடன் கையசைத்தான் தருண். அடுத்த வினாடி அதே ஈரத்துணியை பிழியும் சத்தம் அறை எங்கும் ஒலித்தது. சுற்றியிருந்த காற்று காணல் நீர் போல அலையலையாக நெளிய ஒளியின் ஒரு சிறு கீற்றோடு தருண் தனது எதிர்காலத்தை நோக்கி முற்றிலுமாக மறைந்து போனான். இந்த மாயாஜாலங்கள் அனைத்தையும் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பேராசிரியர் பசுமலை சார் மெதுவாக தனது மேஜையை நோக்கி நடந்தார். 40 வருடங்களாக ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடையும் கால பெருவெளியையும் அவர் இரவு பகலாக ஏன் ஆராய்ந்தார் என்பதற்கான விடை இப்போதுதான் அவருக்கு முழுமையாக புரிந்தது. கால இயந்திரம் என்பது ஏதோ ஒரு எதிர்பாராத கண்டுபிடிப்பு அல்ல. அது காலத்தின் ஒரு முடிவற்ற சுழற்சி. எதிர்காலத்தில் அந்த இயந்திரம் உருவாக வேண்டுமென்றால் அதற்கான முதல் விதை நிகழ்காலத்தில் தன் கைகளால் தான் தூவப்பட வேண்டும் என்ற பிரபஞ்சத்தின் ரகசியத்தை அவர் உணர்ந்து கொண்டார். அவரது கண்கள் புதிய உத்வேகத்தில் மின்னின. மேஜையில் இருந்த ஒரு சுத்தமான காகிதத்தை எடுத்தார். தன் பேனாவை கையில் பிடித்து அந்த மாட்டு வண்டி வடிவ இரும்பு ரதத்தின் வரைபடத்தை அதிவேகமாக வரையத் தொடங்கினார். 40 வருட சோர்வு நீங்கி அந்த பேராசிரியரின் விரல்களில் இப்போது ஒரு புதிய இளமை குடிகொண்டிருந்தது. கிளப்பறையின் கதவை திறந்து வெளியே வந்தபோது மதுளைக்கே உரித்தான அந்த சுட்டரிக்கும் கோடை வெயில் அவர்களை பழையபடி வரவேற்றது. ஆனால் கார்த்திக்குக்கு அந்த வெயில் இப்போது ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. அவன் மனத்திற்குள் குளிரை காட்டிலும் இதமான ஒரு தென்றல் வீசிக்கொண்டிருந்தது. ஹரிணி அவனுக்கு சற்று முன்னே நடந்து சென்று கொண்டிருந்தாள். அவளது கூந்தல் காற்றில் லேசாக அசைந்தாடியது. கார்த்திக் தன் நெஞ்சில் ஒரு பெரும் மூச்சை இழுத்து விட்டுக்கொண்டு நீண்ட நாட்களாக தனக்குள் அடக்கி வைத்திருந்த அந்த தைரியத்தை மொத்தமாக திரட்டினான். ஹரிணி
என்று அவன் அழைத்த குரலில் மெல்லிய நடுக்கம் இருந்தது. ஹரிணி திரும்பி பார்த்தாள். சொல்லு கார்த்திக். அது இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு அந்த பழைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மறுபடியும் போடுறாங்க. நீ நீ என் கூட வரியா என்று கேட்டுவிட்டு அவளது பதிலுக்காக தன் இதய துடிப்பை கையில் பிடித்துக்கொண்டு நின்றான். ஹரிணியின் உதடுகள் ஒரு அழகிய வெட்கம் கலந்த புன்னகை மலர்ந்தது. அது ஒரு கேமராவின் லென்சுகள் படம் பிடிக்கத் தவறிய ஒரு கவித்துவமான தருணம். அவனது கண்களை நேராக பார்த்து, சரி வரே என்று ஒற்றை சொல்லில் சம்மதம் தெரிவித்தாள். கார்த்திக்கு அந்த நொடியில் வானத்தில் பறப்பது போல உணர்வு ஏற்பட்டது. இருவரும் ஒன்றாக பல்கலைக்கழக பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்து சென்றனர். வழியில் உணவகத்தின் அருகே அமைக்கப்பட்டிருந்த அந்த சதுப்பு நில முனி என்று அழைக்கப்படும் தண்ணி முனி கற்சிலையை கடந்து சென்றனர். அதை பார்த்ததும் கார்த்திக்கு சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது. 100 வருடங்களுக்கு முன்னால் இதே பல்கலைக்கழக சதுப்பு நிலத்தில் சேற்றோடு சேராக விழுந்து எழுந்த தன் நண்பன் கண்ணன்தான் இன்று ஊர் மக்களால் தெய்வமாக வழிபடுகிறான் என்ற காலத்தின் நகைச்சுவை அவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். பேருந்துக்காக காத்திருக்கும்போது லேசாக வீசிய காற்றில் அவனது கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அடையாள அட்டை திரும்பி விழுந்தது. அதில் பொறிக்கப்பட்டிருந்த அவனது பெயரை கார்த்திக் பார்த்தான். சற்று நேரத்திற்கு முன் எதிர்காலத்திலிருந்து வந்த தருண் என்ற அந்த மர்மமான காளான்முடி இளைஞன் தருண் சொன்ன வார்த்தைகள் அவனது காதுகளில் மீண்டும் ஒலித்தன. எதிர்காலத்தில் ஹரிணி தனக்கு மனைவியாக போகிறதும் அந்த மர்மமான காளான்முடி இளைஞன் தருண் தனது சொந்த மகனாக இருப்பதுமே அவனுக்கு இப்போது தெரிந்துவிட்டது. தருணின் அப்பா என்ற பெருமையான அடையாளத்திற்கு ஏற்றவாறு தன் பெயரை எதிர்காலத்தில் மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டுமா என்று தனக்குள் நினைத்து செல்லமாக சிரித்துக் கொண்டான் கார்த்திக். கடந்த 24 மணி நேரத்தில் பிரபஞ்சம் அழிவின் விளிம்பு வரை சென்று ஒரு சாதாரண ஏசி ரிமோட்டாலே மீண்டும் தன்னைத்தானே சரி செய்து கொண்டிருக்கிறது. காலங்கள் மாறலாம், இயந்திரங்கள் காலத்தை ஊடுருவி பயணிக்கலாம், ஏன் மனிதர்களின் தலைமிதியே திசை மாறலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த மதுரை மாநகரத்தில் சில விஷயங்கள் மட்டும் எப்போதுமே மாறுவதில்லை. அது மனிதர்களை வாட்டி வலிக்கும் இந்த தகிக்கும் வெயிலும் காலம் காலமாக இங்கு உலாவும் கதைகளும் தான்.